வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஜிம்னாசியம் அல்லது இந்த உடற்பயிற்சி மையங்களில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கை பற்றின சில விவரங்களை பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்தாங்க, நல்லா ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தார். எக்ஸசைஸ் பண்ண அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அது எப்படிங்க, அப்படி வரலாமா, அதனால் உடற்பயிற்சி செய்வதனால ஹார்ட் அட்டாக் வந்ததா, இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களும் அறியாமைகளும் தற்போது இப்போ நிலவிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு சில விளக்கம். பொதுவாக நம்பர் 1 நீங்கள் என்ன புரிஞ்சுக்குங்க, ஒருவர் ஒரு உடற்பயிற்சிக்காக ஒருத்தர் தீவிர உடற்பயிற்சிக்கு போறாரு. அப்படி போவது அப்படிங்கிறது பொதுவாக ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் அந்த உடற்பயிற்சிக்கு போறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது போகிறதுக்கு முன்னால் ஒரு மருத்துவரை அணுகி அவருடைய ஃபிட்னஸ் அசஸ் பண்ணிக்கணும். நம்பர் 1. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்அக்கஸ்டம்டு எக்ஸசைஸ், அதாவது நம்முடைய உடலுக்கு ஒவ்வாத அதிகமான உடற்பயிற்சி செய்வது உடலுக்கு கெடுதல். அதற்கு நம்ம உடம்பு, நம்முடைய இருதயம் அதை எப்படி தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதை ஒரு மருத்துவரை அணுகி ட்ரெட்மில் என்கின்ற ஒரு டெஸ்ட் செய்து அவருடைய உடற்பயிற்சியினுடைய அந்த எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அனுமானித்து கொள்ள வேண்டும். 1. இரண்டாவது என்னன்னா, சில பேர் அது ஓவர் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. உடற்பயிற்சியில் 2 விதம் இருக்கு. ஒன்றுக்கு பேர் ஐசோடானிக் எக்ஸசைஸ். இப்போ ஐசோடானிக் எக்ஸசைஸ் அப்படின்னா எப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம ரன்னிங், வாக்கிங், அதாவது சாதாரணமாக ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல நம்ம எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் மெதுவாக போகுது, இதெல்லாம் ஐசோடானிக் எக்ஸசைஸ் வெரைட்டிஸ். ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பளு தூக்குவது, மூச்சு கட்டி செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாம் ஐசோமெட்ரிக். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், பொதுவாக இருதயத்திற்கு ஐசோடானிக் எக்ஸசைசஸ் தான் நல்லது. இந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் என்று சொல்லக்கூடிய அதிகமான பளு தூக்குவது, மூச்சு கட்டி செய்யக்கூடிய வேலைகள் செய்யும் பொழுது அவருடைய இருதய ரத்த ஓட்டங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். அது எல்லாரும் செய்யக்கூடாது. அதுவும் முக்கியமாக 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிற பேர் வழியில் அதில் போய் சிக்கக்கூடாது. அதனால மருத்துவர்களுடைய ஆலோசனை இதில் முக்கியம் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். இது 2ஐ தவிர எத்தனை நேரம் பண்ணுறோம், பொதுவாக நான் என்ன சொல்வது என்றால், அது ஐசோடானிக்காக இருக்கட்டும், ஐசோமெட்ரிக்காக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து ஒரு உடற்பயிற்சியான ஒரு 45 நிமிடங்களுக்குள்ள நிறுத்திக்கிறது நல்லது. தொடர்ந்து மிக அதிகமாக பல மணி நேரங்கள் செய்வது அப்படிங்கிறதும் கெடுதல். இது எல்லாம் தாண்டி ஒரு காரணங்கள் சிலது இருக்கு. அது பிறவியிலேயே சில பேருக்கு இருதயத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கும். ஒன்று இருதய சதை தடிமானங்கள், அல்லது இருதய இரத்த குழாய்கள் பிரச்சனை, அல்லது 3 அதிகமான இரத்த கொதிப்பு இருந்து தெரியாமல் இருப்பது. இந்த மாதிரி சில காரணங்கள்னால இதையெல்லாம் மீறி ஒருவருக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட் அட்டாக்னா என்ன, அந்த இரத்த ஓட்டத்தில் தடைபடுது. அதனால பொதுவாக ஜிம்னாசியம் போவது அப்படிங்கிறத பற்றின சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பேசணும். கண்டிப்பாக ரொம்ப சின்ன வயசு அப்படின்னா அது வேற மாதிரி. 40 வயதுக்கு மேலே ஒருத்தர் உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து அவருடைய இருதயத்தினுடைய குறை நிறைகளை தெரிந்து கொண்டு அளவான முறையில், ஏன்னா எக்ஸசைஸ் என்பதும் ஒரு உணவு மாதிரின்னு புரிஞ்சுக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அளவுக்கு மீறிய உடற்பயிற்சி இருதயத்திற்கு நஞ்சு. புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.